ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த ஆண்டு மெகா ஆக்ஷனுங்க. கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணியில் விளையாடுற பிளேயர் நிறைய பேர் வேறு அணிக்கு போகலாம். வேறு அணியில் விளையாடுற பிளேயர் கண்டிப்பாக சென்னை அணி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு மெகா ஆக்ஷன் ஏலம் வர இந்த இயர் டிசம்பர் லாஸ்ட்டில் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, சென்னை அணியில் ரஹானேவை மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபார்மில் இல்லை. ஏஜ் வேறு 36+ ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மில் இல்லை. நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அவருக்கு பதில் ஏன்னா ஒரு யங்ஸ்டார் டீமில் தூக்கி போட்டு வச்சா கூட கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சென்னை அணிக்கு உதவும். அதனால் கண்டிப்பாக ரஹானே விளையாட மாட்டார் சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டில் கூட அவர் இல்லை. அதனால் அடுத்த ஆண்டு அவர் சென்னை அணி விட்டால் வேறு எதனா அணி பேஸ் ப்ரைஸுக்கு எதனா அவருக்கு எடுத்தாங்கன்னா ஓகே, எடுக்கலாம். அவரோட கேரியர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். நல்ல பிளேயர் தாங்க. பட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, ஏஜ்னு ஒன்று இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் நம்ம ரஹானே சென்னை அணி விட்டு விலகிடுவார். அப்புறம் நம்ம கான்வே ஒரு எப்படியோ ரீட்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் ஏலத்துக்கு போனால் கண்டிப்பாக அவர் எடுத்தானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், கண்டிப்பாக ஓப்பனர். நம்ம சென்னை அணிக்கு இன்னும் கூட ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம கைக்வாட் ஓகே, அடுத்தது கான்வே. இந்த போன வருஷத்தில் அது 3 வருஷம் காம்போ வந்தால் சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக கான்வே வந்தார்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். அடுத்த ஆண்டு விளையாடுவாரோ விளையாட மாட்டாரோ, சப்போஸ் விளையாடலன்னா கண்டிப்பாக கான்வே விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஒரு பேட்ஸ்மேன் அந்த இடத்த கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவார். அப்படி தோனி விளையாடினா கூட கான்வே ஒரு பேட்ஸ்மேனாக கூட இறக்கலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக ஒரு பிளேயர். சிவன் தூபே பற்றி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, சிவன் தூபே ஃபஸ்ட் ஹாஃப் ஐபிஎல்லில் ஒரு 6 சாமி அப்படி இப்படின்னு சொல்லி ஆடினார். பட் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக ஃபார்ம் அவுட், ஒன்றுமே ஆடல. வேர்ல்டு கப் கூட எடுத்திருக்காங்க டீமில், பார்க்கல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சென்னை அணி அடுத்த ஆண்டு மெகா ஆக்ஷனில் ஒரு நல்ல பிளேயர் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு தரமாக இருக்கும் டீமு. அடுத்து ஒரு 4 வருஷத்தில் ஒரு 2 வருஷம்னா கப் அடிக்கணும்னா நல்ல ஒரு டீம் எடுத்தால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்ம கைக்வாட் கேப்டன் பண்ணுறாரு. அடுத்த வருஷமும் கண்டிப்பாக அவர் தான் பண்ணுவார். அவர் கொஞ்சம் ஷைன் ஆகணுங்க. கேப்டன்ஷிப்பில் நிறைய தப்பு பண்ணார் இந்த சீசன். அதெல்லாம் திருத்திக்கின்னு அடுத்த ஆண்டு கம்பேக் கேப்டன்ஷிப்லேயும் கொடுக்கணும். அப்புறம் நம்ம பத்திரானா கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் ஸ்ரீலங்கா அன்னைக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு சூப்பராக பண்ணுறாரு. அதனால் அவர் கண்டிப்பாக ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டில் இருப்பார். ரீட்டைன் பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டால் விளையாடினார்னா 1 கைக்வாட், நம்ம ஜடேஜா, பத்திரனா. ஏன்னா 3 ரீட்டைன் பிளேயர், ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்குது. ஆர்டிஎம் கார்டு மேக்ஸிமம் நம்ம பத்திரனாக்கு வச்சு யூஸ் பண்ணி எப்படியாச்சும் எடுத்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டீம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சென்னை அணி எத்தனை பேர்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பிளேயர் எடுத்தால் நல்லாயிருக்கும் உங்கள் மைண்டில் இருக்கும். அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணிட்டு போங்க. பார்க்குற எடுக்கிறாங்களா சொல்லிட்டு. அடுத்த ஆண்டு விளையாடவரா விளையாட மாட்டார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி சேனலில் டே பை டே அப்டேட் வருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.